அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே இஸ்லாமிய மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நாம் முன்னின்று அவர்களுக்காக போராடி இருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், செயல்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் அவர்களுடைய உரிமைகளை என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்ததில்லை, மறுக்கப் போவதும் இல்லை. ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை முறை அவர்களுக்காக முன்வந்து அவர்களுடைய கோரிக்கைக்காக நின்றது, உறுதுணையாக நின்றது. இன்றைக்கும் அவர்களை ஒரு கைக்கூலியாக மட்டுமே இவர்கள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய கொத்தடிமைகளாக. ஆனால் இன்றைக்கும் சமமான உரிமை கொடுத்து அவர்களை உற்ற தோழர்களாக, உற்ற உறவினர்களாக இன்றைக்கும் பாவித்து நாம் அரவணைத்து அவர்களும் நம்மளோடு, நம் கட்சியோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள்தான் முன்னோடியாக அவர்களை எதிர்த்து இன்றைக்கும் போர்க்கொடி தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முறை அவர்களுக்காக சட்டமன்றத்தில் அவர்களுடைய நியாயத்துக்காக இவர்கள் போராடி இருக்கிறார்கள், எத்தனை உரிமம் பெற்று கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி என்றைக்குமே வலியுறுத்தாமல் வெறும் வாய்மொழியாக மட்டுமே இவர்கள் இன்று வரை பேசி கொண்டிருக்கிறார்கள், செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய மக்களுக்குரிய அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உறுதுணையாக நிற்கும். என்றைக்கும் எந்த மதத்துக்கும் எதிரான எந்த ஒரு செயலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாது. அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் ஆதரித்து அவர்களோடு உற்ற துணையாக நிற்கும். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை முறை அம்மக்களுக்காக மத்திய அரசிடம் நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். இதற்கான எந்த ஒரு அட்டவணை ஏதாவது இருக்கிறதா? வெள்ளை அறிக்கை நீங்கள் ஊடகங்கள் வழியாக அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு வந்து சேருங்கள். இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கும் மக்களை பிரித்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திமுக. இந்த திமுகவுடைய மிகப்பெரிய கொள்கையே அடுத்தவர்களை அச்சுறுத்தி அவர்களை அடிமையாக்கி அவர்களுடைய கோட்பாடுகளை மற்றவர்கள் மீது திணிப்பது. இவர்கள் குடும்பம் மட்டுமே மிக செழிப்பாக வாழப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய இன்றைய திமுக மாடல். இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கொள்ளையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் எப்பொழுதும் எதிர்த்து நிற்காது. அம்மக்களுக்குரிய இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் பருதா அணியக்கூடாது என்பது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்கள் அவர்களை மிக ஒரு அச்சுறுத்தலின் பேரில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வலியுறுத்துவது அம்மக்களுக்குரிய உரிமை. அவர்களுடைய மதத்துக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாது, உறுதுணையாக நிற்கும். அவர்களுடைய கோட்பாடுகள் அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒருவரை மாற்ற வேண்டும் என்று சிலர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உற்று துணையாக இன்றைக்கு தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கை கோர்த்து கொண்டு இன்றைக்கும் சில ஹேலோ இந்தியா என்று சொல்லிக்கொண்டு விளையாட்டு அரங்கங்களை இவர்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்களுடைய தேவை என்னவென்று இன்று வரை வலியுறுத்தப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய மக்களுக்காக உறுதுணையாக நிற்பதாக இன்றைக்கும் அது வெறும் வாய்மொழியாக மட்டுமே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உறுதி கூறுகிறேன். நன்றி.